கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜான் டட் என்ற ஒரு போதகர் தன்னுடைய 6 வயதிலேயே பெற்றோர்களை ஒரே நாளிலே இழந்து விட்டார். அவரை எடுத்து பராமரிப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. எனவே தூரத்திலே இருக்கக்கூடிய அவருடைய ஒரு அத்தை அவருக்கு ஒரு தகவல் அனுப்பி தன்னோடு வந்து தங்கிக் கொள்ளும்படிக்கு அனுமதி கொடுத்தார். அங்கு அவரை படிக்க வைத்து வேதாகம கல்லூரிக்கும் அனுப்பினார். வேதாகம கல்லூரி முடித்து இவர் ஒரு போதகராக ஒரு திருச்சபையிலே சேர்ந்த பிறகு ஒரு நாள் அந்த அத்தையிடமிருந்து இவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்திலே, நான் பலவீனமாய் இருக்கின்றேன், என்னை சுற்றிலும் யாரும் இல்லை, அநேக சொத்து பத்துக்கள் உண்டு, ஆனால் மரணத்துக்கு அப்பால் என்ன இருக்கிறது, எல்லாமே எத்தோடு முடிந்து போகுமா, அல்லது அதற்கு பின்னும் ஏதாகிலும் நம்பிக்கை இருக்கிறதா, அதை நினைத்து என் உள்ளம் குழம்புகிறது என்று எழுதியிருந்தார். இந்த போதகர் அவருக்கு ஒரு பதிலை அனுப்பினார். அம்மா, நீங்கள் சிறு வயதிலே கைவிடப்பட்டவனாக இருந்த என்னை உங்களோடு சேர்ந்து வாழும்படிக்கு அழைப்பு விடுத்தீர்கள். நான் உங்களை சந்திக்க பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்து ஒரு நாள் மாலை பொழுதிலே உங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தேன். என்னை அழைத்துச் செல்வதற்கு உங்கள் வேலைக்காரரில் ஒருவனை குதிரையிலே அனுப்பியிருந்தீர்கள். குதிரையிலே நாங்கள் உங்களுடைய வீட்டை நோக்கி போகும்போது எனக்காக அத்தை விழித்திருப்பார்களா, என்னை எதிர்பார்த்திருக்கிறார்களா, நான் வருவதை விரும்புகிறார்களா என்றெல்லாம் அவனிடத்திலே கேள்வி கேட்டேன். அப்பொழுது அவன், அத்தை உங்களுக்காகவே காத்திருக்கிறார், இப்பொழுது இரவு 8 மணி ஆகிவிட்டது, தன்னுடைய விளக்குகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அதோ மாடியிலே உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்று சொன்னான். என்னை அன்போடு வரவேற்றீர்கள். எனக்கு உண்பதற்கு உணவும் ஆடைகளும் தங்குமிடமும் கொடுத்து சில ஆண்டுகள் பராமரித்தீர்கள். அதையெல்லாம் எனக்கு செய்தீர்கள் என்று சொல்வதை விட கடவுளுக்கு செய்தீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னிடத்திலிருந்து நீங்கள் எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த மரண தருவாயிலும் நீங்கள் அவருக்கு செய்ததை அவர் உங்களுக்கு செய்வார். ஆம், இந்த லோகத்தை கடந்து நீங்கள் அவரை சந்திக்க போகின்றீர்கள். தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுடைய ஆத்மாக்களை அவர் தம்மோடு சேர்த்துக் கொள்வார். நீங்கள் அவரை பார்க்கும்போது சந்தோஷித்து மகிழும்படிக்கு உங்களை அணைத்துக் கொள்வார். என்னென்னைக்கும் இருக்கும் அந்த லோகத்திலே உங்களை வைத்து பராமரிப்பார். நீங்கள் எனக்கு செய்ததை கர்த்தருக்கே செய்தீர்கள், கர்த்தருக்கு செய்ததை அவர் அப்படியே உங்களுக்கு செய்வார். இந்த வாழ்க்கை இத்தோடு முடிந்து போவதல்ல. கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறார். தேவகுமாரின் வார்த்தைகள் ஒன்றும் பொய்யானதல்ல. எனவே கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து அவரை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி பதில் கடிதம் எழுதியிருந்தார். மத்தேயு 25:35, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். தேவகுமாரன் சொன்ன அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? யாருக்கு எதை செய்தோம்? எதையும் எதிர்பாராமல் இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கு நாம் செய்வதை கர்த்தருக்கே செய்தோம். நாம் செய்ததை அவர் நூறுத்தனையாக நமக்கு திரும்ப தருவார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே தேவகுமாரனின் வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற நாம் நற்காரியங்களை செய்வோமாக. அது நிமித்தம் கர்த்தரிடத்திலே மிகுந்த பலன்களை பெற்றுக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.